குடியரசுத் தலைவரை பதவியிலிருந்து நீக்குவதற்கான செயல்முறை என்ன? இந்திய அரசியலமைப்பின் 61வது பிரிவின்படி, அரசியலமைப்பை மீறிய குற்றத்திற்காக குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் இம்பீச்மென்ட் மூலம் நீக்கப்படலாம். இந்த தீர்மானம் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் சிறப்பு பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட வேண்டும். எம்எல்ஏ என்பதன் விரிவாக்கம் என்ன? சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ என்பவர் ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற தொகுதியிலிருந்து மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுபவர் ஆவார். இவர்கள் மாநில அரசாங்கத்தை உருவாக்குவதிலும் சட்டங்களை இயற்றுவதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். குறிப்பிடப்பட்டுள்ள 2 முக்கிய சந்தை வகைப்பாடுகள் யாவை? சந்தைகள் பொதுவாக பொருட்கள் விற்கப்படும் பொருள் சந்தை மற்றும் உழைப்பு, மூலதனம் போன்ற காரணிகள் விற்கப்படும் காரணி சந்தை என இருவகைப்படும். இந்த வகைப்பாடு பொருளாதாரத்தில் வளங்களின் ஓட்டத்தை புரிந்து கொள்ள உதவுகிறது. உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனத்தின்படி UDHR அனைத்து மக்களின் பண்பு என்ன? ஏனெனில் 1948 ஐக்கிய நாடுகள் சபையால் வெளியிடப்பட்ட என் முதல் சரத்து, அனைத்து மனிதர்களும் சுதந்திரமாகவும் கண்ணியத்திலும் உரிமைகளிலும் சமமாகவும் பிறக்கிறார்கள் என்று கூறுகிறது. இது இனம், மதம், மொழி என எந்த பாகுபாடுமின்றி அனைவருக்கும் சமமான உரிமைகளை வழங்குகிறது. மாநில பட்டியல் பாடங்களைத் தவிர மாநில சட்டமன்றம் வேறு எந்த பாடங்களில் சட்டங்களை இயற்ற முடியும்? இந்திய அரசியலமைப்பின் 7வது அட்டவணையில் உள்ள பொது பட்டியலில் கான்கரண்ட் லிஸ்ட் உள்ள பாடங்கள் மீது மத்திய மற்றும் மாநில சட்டமன்றங்கள் இரண்டும் சட்டங்களை இயற்றலாம். கல்வி, வனம் மற்றும் திருமணம் போன்றவை இதில் அடங்கும். வாகனங்களின் வரலாறு மனிதனின் எந்த பண்பிற்கு சான்றாக வழங்கப்படுகிறது? சக்கரம் முதல் நவீன இயந்திரங்கள் வரையிலான வாகனங்களின் பரிணாம வளர்ச்சி மனிதனின் சிந்திக்கும் திறன் மற்றும் நுண்ணறிவுக்கு சான்றாகும். இது மனித நாகரிகத்தின் தொழில்நுட்ப முன்னேற்றத்தை பிரதிபலிக்கிறது. இந்தியாவில் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல்களுக்கு பொறுப்பான அமைப்பு எது? இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அரசியலமைப்பு அமைப்பாகும். இது நாட்டில் நேர்மையான தேர்தல்களை உறுதி செய்கிறது. இது அரசியல் தலையீடுகள் இன்றி தேர்தல்களை மேற்பார்வையிடும் அதிகாரத்தை கொண்டுள்ளது. மதச்சார்பின்மையின் பாகுபாடு தொடர்பான அடிப்படை கொள்கை என்ன? மதச்சார்பின்மை என்பது அரசு எந்தவொரு மதத்தையும் சாராமல் இருப்பதையும் குடிமக்களிடையே மத ரீதியான பாகுபாடு காட்டாமல் இருப்பதையும் உறுதி செய்கிறது. இந்திய அரசியலமைப்புச் சட்டம் 15வது பிரிவு மதம், இனம், சாதி, பாலினம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டுவதை தடை செய்கிறது. சில முன்னேற்றங்கள் உலகை மேலும் ஒன்றோடொன்று இணைத்துள்ளன என்று எந்த கருத்து கூறுகிறது? உலகமயமாக்கல் என்பது நாடுகள் மற்றும் மக்களுக்கிடையேயான பொருளாதார, சமூக மற்றும் கலாச்சார தொடர்புகள் அதிகரிப்பதை குறிக்கிறது. இது நவீன தொழில்நுட்பம் மற்றும் போக்குவரத்து வசதிகளால் உலகை ஒரு கிராமமாக மாற்றியுள்ளது. 1962ஆம் ஆண்டின் எந்த நிகழ்வு இந்திய இராணுவத்தில் அதிகாரிகளின் எண்ணிக்கையை விரிவுபடுத்த வேண்டியதன் அவசியத்தை எடுத்துக்காட்டியது? 1962-இல் நடந்த சீனிந்திய போர் இந்தியாவின் பாதுகாப்பு தயார் நிலையில் இருந்த குறைபாடுகளை வெளிச்சம் போட்டு காட்டியது. இதன் விளைவாக இந்திய இராணுவத்தை நவீனப்படுத்தவும் அதிகாரிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் அவசர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.